त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரீதா. முதன்மை நிகழ்வுகள். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. திருப்பங்கேலி நீலிவனேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். எண்ணற்ற பக்தர்கள் கண்டு களிப்பு. சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் திருத்தேரோட்டம். 3 தேர்களை இழுத்து பக்தர்கள் வழிபாடு. தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். தஞ்சை பெரிய கோவில் என்று போற்றப்படும் தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பின்னர் தேரினை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்தனர். 4 ராஜ வீதிகளின் வழியாக திருத்தேர் வலம் வந்தது. அதனை வரவேற்ற பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்தி வழிபாடு செய்தனர். திருச்சி மாவட்டம் திருப்பைங்கேலி அருள்மிகு விசாலாட்சி உடனுரை நீலிவனேஸ்வரர் திருக்கோவில் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமண தடை நீக்கும் பரிகார தலமாக விளங்கி வருகிறது மண்ணச்சநல்லூரை அடுத்த திருப்பைங்கேலி அருள்மிகு விசாலாட்சி உடனுரை நீலிவனேஸ்வரர் கோவில். இந்த திருக்கோவிலில் கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை பெருந்திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த உற்சவத்தையொட்டி அருள்மிகு நீலிவனேஸ்வரர், விசாலாட்சி, பிரியாவிடை அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் திருக்கல்யாணம் நடைபெறும் இடத்திற்கு மேளதாளம் முழங்க கொண்டு வரப்பட்டனர். தொடர்ந்து அம்மன் பொன்னூஞ்சல் சேவை செய்யப்பட்டது. மாலை மாற்றப்பட்டு பின்னர் திருக்கல்யாணத்திற்கு சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டன. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருக்கல்யாண வைபவம் சிறப்புற நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பராசக்தியை வேண்டி இந்த ஆலயத்திலே திருக்கல்வாழி என்று சொல்லக்கூடியதான ஸ்தல விருட்ச வாழை மரங்களுக்கு மாங்கல்ய தாரணம் செய்வித்து பரிகாரங்கள் பூஜைகள் செய்தால் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வரனாக அமையக்கூடிய திருத்தலத்தில், திருமணம் கைகூடும் திருத்தலத்திலே இந்த திருக்கல்யாண உற்சவமானது இன்றைய தினம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. திருக்கல்யாணம் இந்திய சாமிக்கு குஞ்சல் உற்சவம் நடைபெற்று மாலை மாத்து வைபவம் சாமிக்கு நடைபெற்று கங்கணம் கட்டும் நிகழ்ச்சி, பல்லாக்கு உற்சவம் மாலை ஒவ்வொரு வாகனங்களிலும் சாமி பஞ்சமூர்த்திகள் உலா வருகின்றன. இந்த 6ஆம் திருநாள் உற்சவமாக காலை திருக்கல்யாண மகா உற்சவம் நடைபெற்றது. அது கல்யாண தோசை சொன்னாங்க. அதனால திருப்பாங்கேலி கோயிலுக்கு எதிர்பார்த்த வருஷமாக அது கல்யாண வழிபாடு இன்னைக்கு 6வது நாளாக கல்யாண வழிபாடு நடந்துச்சு. சாமியை ரொம்ப திருப்தியாக நல்லா கொண்டாடினோம். ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இத்திருக்கோவிலில் நேற்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். விழாவின் 5வது நாளான நேற்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. பெரிய ரிஷப வாகனத்தில் நீலிவனேஸ்வரர், விசாலாட்சி அம்பாளும், சிறிய ரிஷப வாகனத்தில் பிரியாவிடை அம்மனும், மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும், மூஷிக வாகனத்தில் விநாயகரும், பிரதோஷ நந்தி வாகனத்தில் சண்டிகேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு தீப ஆராதனை செய்யப்பட்டது. இதனையடுத்து 5 வாகனங்களில் பஞ்சமூர்த்திகளும் தேரோடும் வீதியில் வீதி உலா வந்தனர். ரிஷப வாகனத்தில் வந்து சுவாமியும் விசாலாட்சியும் காட்சியளித்தும், மூசிக வாகனத்தில் விநாயகர் பெருமான் காட்சியளித்தும், மயில் வாகனத்தில் வந்து முருகப்பெருமான் காட்சியளித்தும், சிறிய நந்திகேஸ்வரர் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து வலம் வந்து காட்சியளிக்கிறார். இங்கே வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு பரிகார மாலைக்கு திருமணம் செய்தால் அதிவிரைவில் திருமணம் கைகூடும். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டின் சித்திரை பெருந்திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விழாவில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. மொத்தம் 3 தேர்கள் வீதிகளில் வலம் வந்தன. முதல் தேரில் விநாயகரும், 2வது தேரில் அறம் வளர்த்த நாயகி அம்மன், சிவபெருமான், பார்வதி ஆகியோரும், 3வது தேரில் தானுமாலய சுவாமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் கன்னியாகுமரி மாவட்ட பக்தர்கள் மட்டுமல்லாது கேரளத்தை சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். இத்திருக்கோவிலில் நாளை இரவு தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு 4 தடவை திருவிழா நடக்குது. அதில் சித்திரை மாதமும் இந்த மார்கழி மாதமும் சிவபெருமானுக்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழா வந்து இப்போ கோடை விடுமுறையில் இந்த விழா நடக்கிறதுனால இது ரொம்ப சிறப்பாக நடக்குது. நிறைய பக்தர்கள் இங்கே வந்திருக்காங்க. 3 தேர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. முதல் தேரானது விநாயகர் தேர். அந்த விநாயகர் தேருக்கு அடுத்து அம்மன் தேர், அடுத்து தானுமாலயன் தேர். இந்த 3 தேர்களும் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள்லாம் கூடி தேரை வடம்பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் தானுமாலயர் கோவில். இது அங்கே வருஷத்துக்கு 4 முறை திருவிழா நடக்குது. இது எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாரும் பார்க்கறதால எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமும் கோடு வரமே கல்விகளுக்கு நல்ல இதாக இருக்குது. சிவகங்கை மருதுபாண்டி நகர் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மருதுபாண்டி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் 28ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அம்மன் நாள்தோறும் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் தொடர் நிகழ்வாக இன்று சிவன் கோவிலிலிருந்து பக்தர்கள் பால்குடம், பறவை காவடி, அக்னிச்சட்டி எடுத்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஒரு 500 ரூபா தான் என்னால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது உள்ளே நுழைஞ்சு 500 ரூபா தான் கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த அன்னதானம் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த ஒரு 10 வருஷமாக நானே பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஆத்தா கொடுத்துருக்காங்க. அது என்னுடைய இது கிடையாது, அவள் கொடுத்த காசு தான். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறனோ அந்த ஆத்தாளுக்கு ஒரு 1/4 பங்கு அவங்கள வந்து நாங்கள் உண்டியலாக போடுவோம். சிவன் கோயிலிருந்து வலம் வந்து பால் குடம் எடுத்து
கிட்டத்தட்ட ஒரு 500 பால் குடம் வந்து அருளாளர் தலைமையில் பால் காவடி, பூக்காவடி, இது காவடி எடுத்து வந்து வேல் குத்தி பக்தர்கள் வந்து அருள் பளிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல வரியாக வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்க ஒழிஞ்சு இந்த ஆத்தா வந்து எல்லாத்துக்கும் நல்ல சக்தியை வழங்கிக்கிட்டு இருக்கா. வந்து இங்கு பல மக்கள் எல்லா மதத்தினரும் வந்து அம்மா பார்வை எத்தனை பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் அந்த தாயினுடைய வாக்குறுதியில் 7 நாள் 5 நாள் 10 நாளில் இறங்கும்னு சொன்னால் அதேமாரி அவங்க அதை இறக்கி விடுறாங்க. ஒவ்வொரு பக்தர்கள் குழந்தை வர வேண்டும்னாலும் சுமங்கலிய காரியம் நடக்கணும்னால் வாக்குறுதி பெற்று தன்னுடைய அம்பாளுடைய விருதியை பெற்று சென்றவர்கள் இன்னைக்கு பல வழிகள், பல ஆலைகள், பல துறைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா, தங்க பல்லக்கில் சுவாமி அம்மன் வீதி உலா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் சுவாமியும் அம்மனும் தங்க பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் 8ஆம் நாளான இன்று காலை தங்க பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை ஆகியோர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி மீனாட்சி அம்மன் சன்னதி வழியாக மதுரை ஆதினம் மடத்திற்கு வந்தடைந்தனர். இன்று மாலை அங்கிருந்து பக்தர்களுக்கு அவர்கள் காட்சியளித்தனர். இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை தரிசனம் செய்தனர். இத்திருக்கோவிலில் நேற்று இரவு யாழி வாகனத்திலும் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் 7ஆம் நாளான நேற்று இரவு 7 மணிக்கு மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலும், சுந்தரேஸ்வரர் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக உலா வந்தனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை தரிசித்தனர். நந்தி மற்றும் யாழி வாகனங்களில் வீதி உலா வருவது ஏன் என்பதற்கு புராண விளக்கம் உள்ளது. நந்திக்கு விதிப்படி அற்ப ஆயுளே இருந்து வந்ததால் சிவனை நினைத்து தவம் இருந்து அவர் அருள் பெற்று சிவகணங்களுக்கும் தலைவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று நந்திகேஸ்வரர் என்ற பெயரை பெற்றார். கடவுளை நம்பினால் விதியும் மாறும் என்பதை உணர்த்தவே நந்திகேஸ்வரர் மீது சுந்தரேஸ்வரர் பவனி வருகிறார். யானையும் சிங்கமும் இணைந்த உருவம் பெற்றது யாழி. மதம் பிடித்து அடங்காமல் திரியும் யானையும், தற்பெருமையால் கோபம் கொண்டு அலையும் சிங்கமும் அம்பிகையின் முன் அடங்கி கிடப்பது போன்று ஆணவம், தற்பெருமை ஆகிய கீழான குணம் நீங்கி மனிதனும் கடவுளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தவே மீனாட்சி யாழி வாகனத்தில் உலா வருவதாக புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது. மீனாட்சியுடனே சுக்கநாத பெருமானுடைய தனிப்பெருங்கணையினால் உலக நலன் கருதி நடைபெற்று வரும் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை பெருவிழாவின் 7ஆம் நாளாகிய இன்று சுவாமி சுக்கநாத பெருமான் அதிகார நந்தி வாகனத்திலும் அம்பிகையானவள் யாழி வாகனத்திலும் காட்சி தருகிறாள். எல்லா வாகனங்களிலும் அதிகார நந்தி என்று சுவாமியுடைய சாரூபம் பெற்றவர் அதிகார நந்தீஸ்வரர். அந்த அதிகார நந்தியை வாகனமாக இன்னைக்கு ஏற்று நமக்கெல்லாம் அருளால் அனுகிரகம் செய்ய மாசிவீரி வலம் கொண்டு உள்ளார். இன்னைக்கு சித்திரை திருவிழா 7ஆவது நாள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு பார்த்துருக்கு. 4 வீதியில் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாமி இன்னைக்கு அழகாக இருந்துச்சு. நல்லா 4 வீதியை சுற்றி வரும். தெற்கு மாசி வீதி, மாசி வீதி 4 வீதியை சுற்றி வரும். இன்றைக்கி மீனாட்சி யாழி வாகனத்தை வந்தாங்க. இது சொக்கரும் பிரியாவுடையும் இது நந்தி வாகனத்தில் வந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
வாழ்க்கை தத்துவம் உணர்த்துவதற்கான தான் ஒரு வாகனத்தில் வந்து டெய்லி 10 நாளைக்கு ஒரு சாமி வருது சுற்றி. நந்தீஸ்வரர் வாகனத்தில் சுவாமியும் பிரியா விடேசாயும் வந்தாங்க. அதுக்கு பின்னாடியே மீனாட்சி அம்மன் வந்து யாழி வாகனத்தில் வந்தாங்க. டெய்லி பார்க்கணுன்னு ரொம்ப பிரியமாக இருப்போம். நாங்கள் கிராமத்தில் முன்னாடி இருந்தோம். அதனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இதை பார்க்குறதுக்கு. ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருள்மிகு பொன்னரச்சாலை அம்மன் கோவில் தேரோட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து வழிபட்டனர். படைக்காத்த அம்மனாக போற்றி புகழப்படும் கோவிலாக விளங்குகிறது அரச்சலூர் அருள்மிகு பொன்னரச்சாலை அம்மன் கோவில். இத்திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து உற்சவர் வீதி உலா நாள்தோறும் நடைபெற்றது. குண்டம் இறங்குதல், பொங்கல் படையல் உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களையும் பக்தர்கள் செலுத்தி வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நேற்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்பட்டவுடன் பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேர் பின்னர் கோவில் முன்பு நிலைநிறுத்தப்பட்டது. இத்தேரோட்ட திருவிழாவில் ஈரோடு மட்டுமல்லாது சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இது ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு படைவெட்டும் பத்திரகாளி என்று இந்த சுவாமிக்கு பேர். வெள்ளைக்காரனை துரத்துனதாக ஒரு படையெடுத்து வந்தபோது துரத்துனதாக ஒரு கல்வெட்டு செய்திகள் இருக்குதுங்க. குழந்தை வேணும், திருமணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இதுகளுக்கெல்லாம் ரொம்ப விஷயம் இதாக இருக்குது. இது வந்து நம்ம பழமையான கோயிலுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கடவுள் வந்து நிறைவேற்றி வைப்பாருங்க. குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, அப்புறம் கல்யாணம் தடையான அதுக்கு இங்கே வந்து வேணும்னா அது வந்து நிறைவேற்றலாங்க. இந்த கோயிலுக்கு ஈரோடு வட்டம், கரூர், கோயம்புத்தூர் எல்லா சைடுமே இது வந்து 18 கிராமங்க. அதில் வெளியிலேருந்து நிறைய வர்றாங்க. இங்கே வந்து எல்லாத்தோட குலதெய்வமும் இதாக இருக்குது. 18 பட்டி சுற்றி இருக்குது. அரச்சலூர் சுற்றி 18 பட்டி கிராமம் இருக்குது. 18 பட்டி கிராமத்துலேருந்து எல்லா மக்களும் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. அடிப்பிரதட்சணம், அங்கப்பிரதட்சணம் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய நோய்கள்லாம் தீர்த்து வைக்கிறாங்க. இந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருள்மிகு சட்டநாதர் கோவிலில் சகோபர திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சீர்காழியில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான திருநிலை நாயகி அம்மன் உடனுரை பிரம்மபுரீஸ்வர சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான சகோபர திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள், திருஞான சம்பந்தர், விநாயகர் மற்றும் முருகனை கோவில் மண்டபத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் பல்லக்கில் சகோபுரத்திற்கு எழுந்தருளினர். இதனையடுத்து சகோபுரத்தை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். சகோபுரம் 4 வீதிகளையும் வலம் வந்து காலையில் நிலையை வந்தடைந்தது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருஷம் திருமுல்லைப்பால் உற்சவம் நடக்கும். இந்த உற்சவத்தில் 5வது திருநாளாக இந்த சகோபர இது வந்து வீதி உலா வரும். இதில் வந்து சிவன், பார்வதி, திருஞான சம்பந்தர், முருகன், விநாயகர் இந்த விக்கிரகங்களை வைத்து 4 வீதிகளையும் சுற்றி வலம் வரும். இது வருஷம் 5வது திருநாளாக நடக்கக்கூடியது. சீர்காழி சட்டநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பிரம்மோற்சவ விழா 10 நாள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த திருமுலைப்பால் உற்சவத்தை முன்னிட்டு 5ஆம் நாள் திருவிழாவாக சீர்காழி திருவிடைத்தான் என்று குறிப்பிட்ட சகோதர பெருவிழா சீரும் சிறப்புமாக தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருகிறது.
எம்பெருமான் தன்னைத்தானே பூஜித்துக் கொள்ளும் நிகழ்வு திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் விழா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சித்திரை திருவிழாவில் வசந்த உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்கள் தூவி வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான நேற்று வசந்த உற்சவம் நடைபெற்றது. திருக்கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் தல விருட்சமான மகிழ மரம் அருகே உள்ள பன்னீர் மண்டபத்தில் வசந்த உற்சவம் நடைபெற்றது. கோடை காலத்தில் இறைவனை குளிர வைப்பதற்காக 20 நாட்கள் இரவு நேரத்தில் இந்த உற்சவம் நடைபெறுகிறது. சோமாஸ்கந்த பெருமான் வெற்றிவேர் பந்தலில் அமர வைத்து கண்ணாடியில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளும் இறைவன் மீது அலங்கார பொம்மை பூக்கள் தூவி வழிபாடு நடத்தப்பட்டது. அப்போது ஓதுவார், ஸ்தானிகர், ஏவலர், காவலர் ஆகியோருக்கு நன்மரியாதை வழங்கி தண்டத்தை கையில் கொடுத்து அருள்மிகு அண்ணாமலையார் அருள் வழங்கினார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் கோவிலில் இறைவன் தன்னைத்தானே பூஜித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் கைலாயம் என போற்றப்படும் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருவையாறு அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை செம்பர் ஜோதிநாதர் திருக்கோவிலில் கடந்த மாதம் 30ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 5ஆம் நாளான நேற்று எம்பெருமான் தன்னைத்தானே பூஜித்துக் கொண்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன் உள்ளிட்ட 21 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தன்னைத்தானே பூஜை பற்றி திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் அற்புதமாக குறிப்பிடுகின்றார். அப்பேற்பட்ட சைவநாயகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆத்ம பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த பூஜையானது இன்றைய தினத்திலே சிறப்பான முறையில் 5ஆம் திருநாளாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இங்கு சிவபெருமானுக்கு சிரவணங்கள், மகா சிரவணங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்து தொடர்ந்து 21 திரவியங்கள் அபிஷேகங்கள், அதாவது மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால், தயிர், அன்னாபிஷேகம் மற்றும் பழவர்க்கங்கள்லாம் சிறப்பான முறையிலே ஸ்படிகலிங்கம், ஸ்படிகத்திலே அம்பாலாக இங்கிருந்து அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழா மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. சாமி தனக்குத்தானே பூஜை செய்யக்கூடிய திருவிழா அது. வேற எங்கேயும் இந்த மாதிரியான சிறப்பு இருக்காது. அதாவது ஒரு யாத்திரைக்கு போனவர் இங்கே வர்றதுக்குள்ளார, ஐயர் வர்றதுக்குள்ளார அவரோட பூஜையை தானே செஞ்சுக்கிறாரு. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. தன்னைத்தான் பூஜைன்னு பேர். இன்னைக்கு சாமி அம்பாளுக்கு சாமி பண்ணுவாங்க, சாமிக்கு அம்பாள் பண்ணுவாங்க, தன்னைத்தானே பூஜை பண்ணிக்கிறது. வெளியூர்லேருந்து கூட்டமாக தினமும் வருவாங்க. ஐயாரப்பர் அபிஷேகம் பண்ணுற அந்த சிவாச்சாரியார் வெளியில் போயிடுறாரு. அது அவரால் எதுவும் அவர் இல்லாததுனால இவரே அந்த ஐயர் வேடம் சிவாச்சாரியர் வேடம் போட்டு தன்னைத்தானே பூஜிக்கிறாரு. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் திங்கள் மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.